திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றும் விவகாரம் நேற்று பெரும் சர்ச்சையாக வெடித்த நிலையில் இது தொடர்பாக தமிழக அரசு தாக்கல் செய்திருந்த மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாரிச்சாமி. இந்த மேல்முறையீட்டு மனுவை பொறுத்தவரைக்கும் இருதரப்பிலையும் வைக்கப்பட்ட வாதங்கள் என்னென்ன, தற்பொழுது என்ன காரணத்தின் அடிப்படையில் அரசின் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு, விரிவாக பதிவு பண்ணுங்க. இன்று காலையிலிருந்தே மெட்ராஸ் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வு மிகவும் பரபரப்பாக காணப்பட்டது. மதுரை அமர்வின் நிர்வாக நீதிபதி ஜெயச்சந்திரன், கே ராமகிருஷ்ணன் ஆகியோர் கொண்ட அந்த முதலாவது அமர்வில் திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் தொடர்பான அந்த வழக்கு இன்று விசாரணையில் இருந்தது. அந்த வழக்கை நீதிமன்ற உத்தரவு முறையாக நடைமுறைப்படுத்தவில்லை என்பதாலேயே மனுதாரரை தீபம் ஏற்ற தனி நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் உத்தரவிட்டிருக்கிறார். மாநில அரசு கடமையை செய்ய தவறியதாலேயே சிஐஎஸ்எஃப், அதாவது அந்த மத்திய தொழிலக பாதுகாப்பு படையினரை பாதுகாப்பிற்காக செல்ல உத்தரவிடப்பட்டிருக்கிறது. ஆகவே தமிழக அரசின் இந்த மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி செய்யப்படுகிறது என நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், கே ராமகிருஷ்ணன் ஆகியோர் கொண்ட அமர்வு உத்தரவிட்டிருக்கிறது. மனுவின் சாராம்சம் என்ன என்று பார்த்தால், கோவில் தரப்பில், அதாவது மதுரை எழுமலையைச் சேர்ந்த ராம ரவிக்குமார் என்பவர் திருப்பரங்குன்றம் மலை உச்சியின் மீது உள்ள தீபத்தூணில் திருக்கார்த்திகை அன்று கார்த்திகை தீபம் ஏற்ற உத்தரவிட வேண்டும் என கேட்டிருந்தார். இந்த வழக்கானது நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் தனி நீதிபதி அமர்வு அந்த ஜி.ஆர். சுவாமிநாதன் நீதிமன்றத்தில் விசாரணையில் இருந்தது. அப்பொழுது அவர் அந்த தீபத்தூணில், மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீபத்தின் அன்று தீபம் ஏற்ற வேண்டும் என உத்தரவிட்டார். கோவில் தரப்பில் தீபம் ஏற்ற வேண்டும், அதற்கு முழு பாதுகாப்பையும் தமிழ்நாடு காவல்துறை வழங்க வேண்டும், அந்த பாதுகாப்பை சரியாக கொடுக்கப்படுகிறது என்பதை மதுரை மாநகர காவல்துறை ஆணையாளர் உறுதி செய்ய வேண்டும் என தனது உத்தரவில் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் நேற்று மாலை வரை அந்த உத்தரவை நடைமுறைப்படுத்துவதற்கு அதிகாரிகள் எந்த முன்னேற்பாடும் செய்யவில்லை என வழக்கறிஞர் அருண் சுவாமிநாதன் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் நீதிமன்றத்தில் ஒரு முறையீட்டை செய்தார். அதற்கு முன்பாக நேற்று முன்தினமே இந்த வழக்கை எதிர்த்து, அவருடைய தனி நீதிபதியின் உத்தரவை எதிர்த்து திருக்கோவில் தரப்பின் அருள்மிகு திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் நிர்வாகத்தின் சார்பில் மேல்முறையீட்டு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. ஆனால் அந்த வழக்கை பட்டியலிடப்படவில்லை, விசாரணைக்கு பட்டியலிடப்படவில்லை. அதன்படி நேற்று 3ஆம் தேதி திருக்கார்த்திகை தீபம், அந்த திருக்கார்த்திகை தீபத்தன்று தீபம் ஏற்ற வேண்டும் என உத்தரவு இருக்கிறது. இந்த நிலையில் அந்த உத்தரவை செய்வதற்காக முன்னேற்பாடுகள் எதுவும் செய்யவில்லை என முறையீடு செய்யப்பட்டது. அதற்கு அடுத்தபடியாக அந்த வழக்கின் மனுதாரர் ராம ரவிக்குமார் நீதிமன்ற அவமதிப்பு ஒன்றை அவசர மனுவாக தாக்கல் செய்தார். அந்த மனு மாலை 5 மணிக்கு விசாரணைக்கு எடுத்த பொழுது நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் கோவில் தரப்பில் இணை ஆணையரும் மதுரை மாநகர காவல்துறை ஆணையாளரும் காணொலி வாயிலாக உடனடியாக 5 மணிக்கு விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என குறிப்பிட்டிருந்தார். ஆனால் திருக்கோவில் தரப்பில் யாரும் ஆஜராகவில்லை. அதற்கு ஜி.ஆர். சுவாமிநாதன் ஒரு உத்தரவை பிறப்பித்தார். அந்த உத்தரவில் மாலை 6 மணிக்கெல்லாம் தீபம் ஏற்றியாக வேண்டும், மலை உச்சியில் தீபம் ஏற்ற வேண்டும், அப்படி இல்லை என்றால் மாலை 6:05 மணிக்கு நீதிமன்ற அவமதிப்பு எடுக்கப்படும், நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் என உத்தரவு பிறப்பித்திருந்தார். அதன்படி அவர்கள் 6 மணி வரை திருக்கோவில் தரப்பில் மலை உச்சியில் உள்ள அந்த தீபத்தூணில் தீபம் ஏற்றாததால், கார்த்திகை தீபம் ஏற்றவில்லை என்பதால் உடனடியாக சிஐஎஸ்எஃப் வீரர்கள் 67 பேர் பாதுகாப்புடன் அந்த மனுதாரர் ராம ரவிக்குமார் மலை உச்சிக்கு சென்று தீபம் ஏற்றலாம் என நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் உத்தரவு பிறப்பித்தார். ஆனால் அதற்குள்ளாக திருப்பரங்குன்றத்தில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இவர்கள் சென்ற பொழுது அங்கே இவர்களை மலை ஏற அனுமதிக்கவில்லை. அதன் பிறகு உடனடியாக இங்கே உயர் நீதிமன்ற மதுரை அமர்வில் தமிழக அரசின் சார்பில் அரசு வழக்கறிஞர்கள் அதாவது ஏற்கனவே கோவில் சார்பில் இதற்கு மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது, இந்த மலை உச்சியில் தீபம் ஏற்றுவதற்கு உள்ள உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது, அந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் என நீதிபதி ஜெயச்சந்திரனிடம் விசாரணைக்கு அதாவது முறையீட்டை செய்தார்கள். இந்த மனுவை நாளை விசாரிக்கலாம், இந்த வழக்கை நாளை விசாரிக்கலாம், இன்று விசாரிக்கலாம் என நீதிபதிகள் குறிப்பிட்டிருந்தார்கள். அதன்படி இன்று காலையிலேயே விசாரணை துவங்கியது.
சாலையில் முதல் விளக்காக விசாரணை துவங்கியது. அரசு தரப்பு வாதம் முதலில் துவங்கியது. அரசு தரப்பு வாதத்திற்கு முன்பாகவே இந்து அமைப்பின் சார்பாக வழக்கறிஞர் விஷ்ணுவர்தன் என்பவர் ஒரு முறையீட்டை செய்தார். 144 தடை உத்தரவு போடப்பட்டிருக்கிறது, அந்த தடை உத்தரவை நீக்க வேண்டும் என கேட்டிருந்தார். அதை மனுவாக தாக்கல் செய்யுங்கள், அப்புறம் பின்னர் விசாரிக்கலாம் என்று கூறிவிட்டார்கள் நீதிபதிகள். பின்னர் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த பொழுது அரசு தரப்பில் நீதிபதி GR சுவாமிநாதன் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுத்தது சட்டத்திற்கு புறம்பானது. ஏனென்றால் அந்த நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை உடனடியாக எடுக்கக்கூடாது. அது அந்த நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுத்து மலை உச்சியில் தீபம் ஏற்றுவதற்கு CISF வீரர்களுடன் மனுதாரரை அனுப்பியதால் அந்த திருப்பரங்குன்றம் பகுதியில் சமூக நல்லிணக்கம் பாதிக்கப்பட்டு விட்டது, சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது என்றெல்லாம் வாதத்தை முன்வைத்தார்கள். அதற்கு CISF வீரர்கள் வெறும் மதுரையில் உள்ள உயர்நீதிமன்றம் மதுரை அமர்வின் பாதுகாப்புக்காகத்தான் இருக்கிறார்களே தவிர கோவில் பாதுகாப்புக்கோ வழக்கு தொடர்ந்துள்ள மனுதாரரின் பாதுகாப்புக்கோ இல்லை என்றெல்லாம் வாதத்தை முன்வைத்தார்கள். அதுபோக அந்த எதிர் மனுதாரர் உத்தரவு வாங்கியிருந்த ராம ரவிக்குமார் அவர் தரப்பில் CISF வீரர்கள் எங்களுக்கு போலீசார் முழுமையான பாதுகாப்பு தரவில்லை என்பதற்காகத்தான் CISF வீரர்கள் வரவழைக்கப்பட்டனர். 6 மணி வரை தீபம் ஏற்றாததால் தான் தனி நீதிபதி இந்த உத்தரவை நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கையை எடுத்தார் என்றெல்லாம் வாதிட்டார்கள். இதையெல்லாம் கேட்டுக்கொண்ட நீதிபதிகள் மத நல்லிணக்கம் என்பது ஒரு சாரார் மட்டும், மத நல்லிணக்கம் என்பது ஒருவரை ஒன்றும் செய்ய விடாமல் தடுப்பதில் அல்ல, ஒருவரை ஒரு விஷயத்தை செய்ய விடாமல் தடுப்பதில் அல்ல, இரு தரப்பும் இணைந்து தங்களுக்கானவற்றை செய்து கொள்வதிலும் அதை செய்ய அனுமதிப்பதிலும் தான் உள்ளது. 2 தரப்பும் சேர்ந்து என்ன நல்ல விஷயமோ அந்த நல்ல விஷயத்தை செய்யணும், அதை யார் செஞ்சாலும் செய்ய அனுமதிக்கணும், இதுதான் நல்லது அப்படின்னு ஒரு இதை சொல்லியிருந்தாங்க. அதுபோக தர்கா தரப்புலையும் இதுல வாதிட்டாங்க. தர்கா தரப்புல நாங்க அந்த இதுக்கு மேல்முறையீடு செய்யறதுக்கு காத்திருந்தோம், அந்த நேரத்துல இந்த மாதிரி நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை வந்துருச்சுன்றாங்க. அதுபோக தனி நீதிபதி நீதிமன்றத்துல இந்த வழக்கு இருக்கும் போதே நாங்க சில ஆவணங்களை எக்ஸ்ட்ரா டாக்குமெண்ட்ஸ் போடுறதுக்கு கேட்டிருந்தோம். அதுக்குள்ள அவர் அந்த தனி நீதிபதி GR சுவாமிநாதன் எங்களுக்கு வாய்ப்பளிக்கவில்லை என்றெல்லாம் அவர்களுடைய வாதத்தை வைத்திருந்தார்கள். இது இறுதியில் தற்பொழுது தீர்ப்பை வாசித்தார்கள் நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், KK ராமகிருஷ்ணன் ஆகியோர் கொண்ட அமர்வு. அவர்கள் வாசிக்கும் பொழுது நீதிமன்ற உத்தரவு முறையாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை, நீதிபதி GR சுவாமிநாதனின் உத்தரவு முறையாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்பதாலேயே மனுதாரரை மலை உச்சியில் தீபம் ஏற்ற அவர் உத்தரவிட்டிருக்கிறார். அதுபோக தமிழ்நாடு மாநில அரசு தன் கடமையை செய்ய தவறியதாலேயே CISF மத்திய தொழிலக பாதுகாப்பு படை வீரர்களை பாதுகாப்பிற்கு செல்ல உத்தரவிடப்பட்டிருக்கிறது. ஆகவே தமிழக அரசின் இந்த மேல்முறையீட்டு மனு, தமிழக அரசு கோவில் நிர்வாகம் சார்பில் தாக்கல் செய்துள்ள மேல்முறையீட்டு மனு மலை உச்சியில் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்றுவதற்கு தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவிற்கு எதிரான மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி செய்யப்படுகிறது என தீர்ப்பில் கூறியிருக்கிறார்கள். நன்றி மாரிச்சாமி, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. திருப்பரங்குன்றம் தீப வழக்கு விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு தாக்கல் செய்திருந்த மேல்முறையீட்டு மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்ட நகர்வுகள் அரசு தரப்பிலிருந்து எப்படி இருக்க போகின்றன, இன்று மாலை தீபம் ஏற்றப்படுமா என்ற நிறைய கேள்விகள் இந்த விவகாரத்தில் தற்பொழுது எழுந்திருக்கிறது.